ஹாய் கேஸ், இன்றைக்கி நம்ம வந்து 1v1 ரூம் மேட்ச் தான் போட போகிறோம். யாருன்னே தெரில, சும்மா போர் வச்சுது ரூம் மேட்ச் போனேன். ஆனால் பரவாயில்ல, ஒரு அளவுக்கு நல்லா விளாட்னாரு. ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே நான் வேகமாக கன் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இது அப்படியே கேம் ப்ளே பண்ணும்போதே ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். டபுள் பேர் லூட் பேக்கர் எடுத்தாச்சு, எல்லாம் எடுத்தாச்சு. காசே காலி ஆகிடுச்சு. என்ன விஷயம் தெரில. சரி பார்ப்போம். என்ன வேகமாக ஆரம்பிச்சிட்டேன். நான் என்ன நினச்சேன், சரி ரைட் சைடு வருவாருன்னு நினச்சேன். லாஜிக்கலி லெஃப்ட் சைடு தான் போனோம். ஒரு விஷயன்றதுனால நான் ரைட் சைடு போனேன். சைட்டு வேணுன்றதுனால ரைட் சைடு போயிருந்தேன். ரைட் சைடு போய்ட்டு எதுக்கு வந்தேன், அவர் வரல. சரி ஓகே, கண்டுபிடிச்சிட்டா அவர் லெஃப்ட் சைடு தான் போயிருக்காங்க. எதுக்கு ஒருத்தர் செக் பண்ணிக்கோமேன்னு போட்டு பார்த்தேன். இந்த நேரம் இல்லை, பின்னாடி வாங்கலான்னு பார்த்தேன், பின்னாடி இல்லை. இந்த பக்கம் தானே பார்த்தேன், கரெக்டாக இந்த பக்கம் தான் போயிட்டுருக்காரு. சரி சைட் எடுத்து அவருக்கு வெயிட் பண்ண வேணாம், நானும் வேகமாக போயிட்டேன். வேகமாக போய் குச்சி இது கஷ்டமாக வேறு குழப்பமாகவும் இருக்குது. சரி என்ன வெயிட் பண்ணிங்க தான் ஏறுவாருன்னு நான் ஏரில் சுட்டு காமிச்சார். சரி நம்ம ஒழுங்கி நடக்கூடாது, நம்மளும் 2 பேரும் சுட்டு காமிச்சோம். சுட்டு காமிச்சிட்டு இருந்தோம். நானும் அவரும் ஒரே க்ளோவால் ஷாக் ஆகிட்டேன். சரி ஓகேன்னு ஏறி க்ளோவால் போட்டு வெயிட் பண்ணேன். கரெக்டாக வந்தார், ஓப்பன்லே வந்தார். நேராக வந்தார், வாங்கிட்டு போயிட்டார். சரி ஓகே, ஜாலியாக இருக்குது. சரி ஒரு வேளை பாட்டாக இருக்குமோன்னு நினச்சேன். அது தப்புன்னு அவர் புரிய வச்சுட்டாரு. என்னாச்சுன்னு பாருங்கள். இன்னொன்று அவர் கோவப்பற்றிட்டேன்னு நினைக்கிறேன். ஒன்றும் புரியல எனக்கு. நான் ஒரு அடுத்த எல்லாரும் பயங்கரமாக பெரியாக மூமெண்ட் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கரெக்டாக க்ரௌனெலாம் வாங்கிட்டு ரெடி ஆகிட்டேன். உட்காந்து டபுள் பேர் எல்லாம் எடுத்தாச்சு. கிளம்புறேன். இங்கே வரமாட்டாருன்னு தெரிஞ்சு போச்சு. சரி எதுக்கு அந்த பக்கம் போயிட்டேன்னு இப்படியே வந்துட்டேன். வந்துட்டு க்ளோவால் போட்டுட்டு ரெடி ஆகிட்டேன். கரெக்டாக எடுத்துக்கிறாச்சே அடிக்கிறேன், தவிச்சிட்டாரு. சரி இங்கே வந்து க்ளோவால் போடுவோம் அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ளே வந்துட்டார். சரி அடிப்போம்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். நானும் ஒரு அத்தனை அடி இருந்தேங்க. எல்லாருக்கும் வந்து தப்பிச்சிருவார். சரி டபுள் பேரில் ஆட ஆரம்பிச்சுலாம். இதுக்கப்புறம் வேலைக்கு ஆக சீக்கிரமாக முடிச்சிடலான்னு பார்த்தேன். வச்சு அடிக்கிறேன், முடியல. எத்தனை நேரம் அடிக்கிறேன், முடியவே இல்லை. சரி ரேட்டில் நின்று இருந்தார். சரி வெளியே ஏதோ வேலை இருக்கும் போல் நானும் வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். க்ளோவால் போட்டு வெயிட் பண்ணிருந்தேன். சும்மா எமௌண்ட்டு தான் போட்டுக்கிட்டு இருந்திருப்பேன். பாருங்க, வெயிட் பண்ணும் போது வச்சிச்சு. சரின்னு எமௌண்ட் போட்டேன் சும்மா. அப்போவே வந்துட்டார் கரெக்டாக. எனக்கு தெரிஞ்சு ஹெட்டில் ஏம் வச்சுட்டு இருந்தான்னு நினைக்கிறேன். சரி வேலைக்கு ஆகாது அப்படின்னு ஏற ஆரம்பித்தேன். கரெக்டாக அடிப்போம் ஓடிடுவார். சரின்னு இங்கே மாட்டிருப்பேன். நானே ஜஸ்ட் மிக்ஸில் தப்பிச்சிட்டேன். ஏறினேன், ஓட்டார். சரி திரும்பி ஏறலான்னு இப்படி ஏறுறேன், ஆளை காணோம். எங்கேயா போயிட்ட அப்படின்னு சொல்ல தோணுச்சு. சரி ஏன்னா வாயில் போட்டுருவாருன்னு இப்படின்னா கரெக்டாக அடிக்கிறாரு. ஆஹா, நல்ல வேணும் ஏறினா திரும்பி தப்பிச்சிட்டாரு. இவனுக்கு மாட்டேன். நானும் படிக்கட்டு மேலே ஏறி அடிக்கலான்னு பார்த்தேன். நான் ஏறத்துக்குள்ளே அடிச்சுட்டாருன்னா முடிஞ்சிச்சு. திடீர்னு மேலே தூக்கி டப்புன்னு க்ளோவால் இங்கே போட்டுட்டு பார்த்தா இங்கே டப்புன்னு அடிப்பேன் முடியாது. அவர் பண்ணுறாரு பாரு, கஷ்டப்பட்டு இப்படி க்ளோவாலில் டேமேஜ் ஜோனில் டேமேஜ் ஆகி மேலே ஏறி வந்தேன். சைலண்ட்டாக அப்படி ஓடி வர்றாரு இந்த பக்கம். திறக்க முடியாது. ஓகே, அப்போவே தெரிஞ்சிச்சு பெரிய போதியாக இருக்காது. க்ளோவால் போடணும்லான்னு பார்த்தா கடிக்கும். செம்ம டேமேஜ் விட்டுருவார் இந்த இடத்துல. அப்படின்னு அப்படி அழுத்தா சொல்ல போச்சு. நானும் அதே மாதிரி அழுத்தாங்க. 52 கொடுத்துட்டேன். கடுப்பில் இருந்தேன். கரெக்டாக தூக்குவேன். போட்டி ஆகிட்டாங்கன்னு பார்த்தா இவர் சுற்றி ஓட்டிருக்காரு. என்ன தான் பண்ணுறாரு பார்த்துருவோன்னு ரெடி ஆகிட்டேன். டபுள் பேரல் மட்டும்தான் வச்சு ஆட போடலான்னு நினச்சேன். சரி டபுள் பேரல் வச்சு மட்டும் ஆடலான்னு முடிவெடுத்துட்டேன். டபுள் பேரல் விட்டு எல்லாம் தச்சு க்ளோவால் எல்லாம் தச்சு. ஆனால் நான் ட்ரோன் எடுத்த யூஸே பண்ணல. இது காத்தணுன்னு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நானும் வேகமாக ஏறலான்னு போக ஆரம்பிச்சிட்டேன். வேகமாக போனேன், குதிச்சு வேகமாக போயிட்டு. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ்.
லோவர் போட்டேன், வெயிட் பண்ண ஆரம்பித்தேன், விட்டாக்கிறச்சு இப்படியே ஏறுவார் வாயிலே போட்டுடலான்னு. ஆனால் அவர் கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளி ஏறிடுவார். சரி வேலைக்காக அப்படி ஏறினேன். அவங்க இவர் என்னை தேடி ஏறணும்னு ட்ரை பண்ணுறாரா என்னன்னு தெரியல. மூணு தடவை என்ன சுத்த கிடையாது இந்த இடத்துல மட்டும். சுற்றிக்கிட்டே இருக்கிறேன். அங்கே இருந்தவன் கடைசியாக இங்கே கூட்டிகிட்டு வந்து வச்சுட்டாரு. சரி ஓகே அடிக்க ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி ஷார்ட் ரேஞ்சிலேயே பக்கத்தில் அவன் அந்த பக்கம் தான் இருப்பார். ஆனால் இங்கே அடித்தேன். அவர் என்ன டவுட் ஆகிருப்பாருனா ஐயோ இதையா பண்ணுற நீ அப்படின்னு நினச்சிருப்பார் போல் ஆப்போசிட்டில். சரி வாங்க டக்குன்னு வாங்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அப்படியே சும்மா வானத்தை பார்த்துட்டு இருந்தேன். முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். புது சேனலாக இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகே நிறைய டபுள் பேரில் உட்பாக்குற எல்லாம் கையிலேயே வச்சுக்கிங்க. இதான் லாஸ்ட் மேட்ச் நினச்சி ஆயிடுறேன். ஏன்னா அப்போ தான் நல்லா அடிக்க முடியும், இல்லைன்னா அதில் தான் காலி. சரி டக்குன்னே இருக்கும். டப்புன்னு அடிப்பான் மிஸ் ஆகிடுவார். ஐயோ ஏன் அவனுக்கு வேணும்னு கோல் போட ஆரம்பிச்சுன்னா பின்னாடி வந்துடுவார். திரும்பி டப்புன்னு ஒரு அடி அதுலேயே மிஸ் ஆகிடுவார். எப்பாயா இப்போ உனக்கு விழாம பாருன்னு சொல்லி வேகமாக ஒரு நகரும். தினம் தான் இப்படி வராது. நேரப்படுவானு வந்துட்டேன். நம்ம ஷாட் வாங்கினார், கரெக்டாக இருந்தார். என் ட்ராக் அப்படியே மேலே போச்சு. யாராவது ஒன்று பண்ணோன்னா கமெண்ட் பண்ணுங்க, நானும் ஒன்றுக்கு வரேன். ஓகே எல்லாம் செக் பண்ணி பார்த்தா அவர் ஊக்காங்க தான் வச்சுருக்காரு. ஆனால் ஊக்காங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. எனக்கு அதான் டவுட் ஆகிடுச்சு. ஏன் ஊக்காங்கச்சு ஊக்காங்க யூஸ் பண்ண மாட்டாருன்னு ஒன்றும் புரியல. சரி நீங்கள் நான் முடிச்சிட்டேன். டப்புன்னு ஏறி போயிட்டேன் முன்னாடி. நான் இந்த இடத்துல தான் லைட்டாக டவுட் ஆகிடுச்சு. ஒரு நாள் ஆஃப்லைன் போயிட்டாருன்னு. ஏன்னா எப்போவுமே இங்கே ஓப்பனாக அட்லீஸ்ட் தெரிவாங்க சில பேர். தெரியவே இல்லை என் கண்ணில் அவ்வளோவா. சரின்னு வெயிட் பண்ணுறேன். வச்சு பார்த்தேன். இப்படி 360 வச்சு பார்த்தேன், தெரியவே இல்லை. டப்புன்னு உடச்சிச்சு. நான் திரும்ப கீழே வந்துட்டு இருந்துச்சு. சரி திரும்பி மேலே போய்டுவோன்னு பார்த்தா டக்குன்னு வர மாதிரி டவுட் வச்சு சரின்னு வெயிட் பண்ணி தேட ஆரம்பிச்சிட்டேன். இங்கே இல்லை, இங்கே தான் இருக்காருன்னு முடிவு பண்ணிச்சு. மேலே ஏறி இருக்குங்க அப்போனா கூடன்னு பார்த்தா மேலே ஏறும். ஆஃப்லைன் ஒன்று நினச்சேன். அப்புறம் தான் பார்க்குறேன் டெசர்ட்டில் ஆரம்பிச்சேன். ஓகே ஆஃப்லைன் இல்லை, அப்புறம் ஏறி மேலே ஏறக்கூடாது போட்டால் அதுக்கு மேலே ஏறிவார். கப்புன்னு சரி ஓகே பாய் கேஸ். இந்த வீடியோ முடிச்சிருக்கோம். நினைக்கிறேன் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் கேஸ், தேங்க்யூ.